வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். 24,250 அந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கிடைக்கலாம். அது அப் ட்ரெண்ட் போகலாம், டவுன் ட்ரெண்ட் வரலாம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட வால்யூம்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஏரியாக்கள் பார்த்திங்க அப்படின்னா 24,250 ஒரு 24,750 800 அந்த ஏரியா. அதுக்கப்புறம் டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,700 800 அந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்ப்பாங்க, எப்படி வந்து செஞ்சால் அதிகப்படியான ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். அது அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. இந்த ஒன் டே சார்ட்டையே வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து 24,250 கிட்ட வந்து இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு செல்லிங் வந்து பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கிது அப்படின்னா அது செய்வாரா, அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து மேலே கொண்டு போய் ஒரு 30 ரூபா 40 ரூபா ரேஞ்சுக்கு வந்து மேலே ப்ரைஸை மேலே கொண்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்து செல் பண்ணாங்க அப்படின்னா 5 ரூபா கிடைக்க வேண்டிய லாபம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 35 ரூபா 50 ரூபா ரேஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து லாபமாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் பெரும்பான்மையான நேரங்களில் வந்து நடக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த 5 மினிட் சார்ட்லேயே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ஒன் டே சார்ட்லேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எல்லாமே வந்து சேம் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அலைன் பண்ணி நீங்கள் தான் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு ஃபார்முலா மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ என்ன சொன்னோம், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மள வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து டவுன் சைடு 23,700 வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது நம்மளோட வால்யூம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்து வால்யூம் கேதர் வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்டு அல்லது இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்த்தி கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது வந்து 50 மினிட்ஸோ அல்லது வந்து 5 மினிட்ஸோ அல்லது வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிற நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்டில் கூட நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். எல்லாருமே வந்து இன்ட்ராடே ட்ரேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு அவசியம் வந்து கிடையாது. பொசிஷனலும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஸ்கேல்பிங் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன, நாம் எக்ஸாக்டாக இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து செல் பண்ணோம் பை பண்ணோம் அப்படின்னா லாபம் வந்து கம்மியாக வந்து இருக்கும். அதுவே கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ கொண்டு நம்மளை வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டர்பர் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது நாம் என்ன நினைப்போம், நாம் பண்ண அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து தப்பாக போகுதோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்று அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிறது வந்து ட்ரை பண்ணுவோம் அல்லது ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நாம் எடுக்கிற அந்த முடிவுகள் அப்படிங்கிறது தப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய ட்ரேடருக்கு வந்து தேவை. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுருந்தோமோ அப்படியே தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஆனால் நாம் எதிர்பார்த்த நேரத்துக்கு வந்து அந்த மூவ் அப்படிங்கிறது வந்து நடக்காது. நேற்று ஒருத்தர் வந்து அப்படி தான் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது நாளைக்கு நடக்குமா அல்லது இந்த வீக் நடக்குமா அல்லது நெக்ஸ்ட் வீக் நடக்குமா அப்படிங்கிற கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், சார் நாம் டைமிங் வந்து சொல்ல முடியாது. அப்படி நாம் டைமிங் வந்து இந்த இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் நமக்கு வந்து மூவ் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. அந்தளவுக்கு நமக்கு விஷயம் தெரிகிற அளவுக்கு வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஸோ அதையும் நாம் வந்து யோசித்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து நாம் வந்து ரெடியாக இருப்போம், மார்க்கெட் வந்து கொடுக்கும்போது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, நாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த சின்ன சின்ன ட்ரேடிங் நியூவான்சஸும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவா, மேலே கொண்டு போயிட்டு கூட வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னு நாம் வந்து ரெடியாக இருக்கணும்.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல நாம் வந்து என்ட்ரி ஆனோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி மறுபடியும் வந்து மேலே கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏர்லி என்ட்ரியை நீங்கள் வந்து அவாய்ட் வந்து பண்ணலாம். அல்லது வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட் உங்களுக்கு வந்து உருவாகுது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர லாஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நாம் அனலைசிஸ் பண்ண மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க போகிறோம். நாம் அனலைசிஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணி வைக்கிறோம், ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ட்ரேடை வந்து எடுக்கக்கூடாது. இல்லை நாம் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணி வச்சிட்டோம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னு நாம் வந்து ஒரு முடிவில் இருக்கிறோம், அதனால் நாம் வந்து ஒரு கால் சைடு வந்து போகிறோம் அப்படின்னா அப்படி வந்து போகக்கூடாது. அங்கே நம்மளை திருப்பி விடுற மாதிரி வந்து ஏதாவது ஒரு சேட்டைகள் வந்து பெரிய ட்ரேடில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நாம் அமைதியாக வந்து ரெடி ஆயிடணும். ஓஹோ நீ இப்படி வரியா அப்படின்ட்டு, நான் ட்ரேட் எடுத்தால் தானே என்கிட்ட இருந்து நீ வால்யூமை பிடுங்குவேன், நான் ட்ரேடை எடுக்கலை அப்படின்னா உனக்கு வந்து வால்யூம் வந்து கிடைக்காது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து உனக்கு கிடைக்க வேண்டிய வால்யூம் உனக்கு கிடைக்காம போகும்போது என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வேலை வந்து செய்வேன். அப்போ நான் பார்த்து நான் ஒரு லேட் என்ட்ரி கூட நான் வந்து பார்த்து கொடுத்துக்கிறேன், ஒரு கான்க்ரீட்டான ஒரு செட்டப் அமைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் உஷாராயிடணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தப்பான ட்ரேடில் வந்து உள்ளே போய் மாட்டுவோம், அல்லது வந்து ஒரு ஏர்லி என்ட்ரி வந்து கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி வந்து நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தவறான ட்ரேடில் வந்து முதல்ல நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது, அது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு லாஸ் வராமல் தடுக்கணும், அதுதான் வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டிஃபென்ஸ், நாம் ஜெயிக்கிறோம், நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம். நாம் லாஸ் பண்ணாமல் எப்படி வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கையில் இருந்து ஒரு அமௌண்ட் வெளியே போச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், நான் இப்போ வந்து ஒரு 10,000 லாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு நாம் வந்து உள்ளே போகிறோம், நம்மளோட மைண்ட் செட் வந்து வேறு விதமாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ் நமக்கு வந்து ஒரு 10,000 லாஸ் இருக்குது, எப்படியாவது வந்து எடுத்தாகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் மட்டும்தான் வந்து இருக்குமே வெளியே, இப்போ ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்து போகாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு தப்பான ட்ரேடில் தான் நம்ம நிற்போம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லாஸ் வரும். அப்போ 10,000 லாஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் 15,000 மாறும், 20,000 மாறும், 30,000 மாறும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்ட்ராடே ட்ரிக்ஸ். நீங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து என்னோடய வீடியோஸில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இது இந்த இடத்துல இருந்து பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் 5 நிமிஷம் 2 நிமிஷம் வேலை, அது வந்து சொல்லிட்டு வந்து போயிடலாம். அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு 10 பைசாவுக்கு வந்து ப்ரோக்ராம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. ஸோ இப்படிலாம் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க, எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கண்ணி வெடி வைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து போகுது. ஸோ அதுக்கு ரீசன் எல்லாம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது, இப்படி ஒர்க் ஆகிறதுனால தான் நாம் கொஞ்சம் சுதாரணமாக வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து கேப் அப் வந்து நடக்குது, அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட லோ இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறாங்களா, அல்லது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃபில் வந்து ஆயிருக்கு, அது இல்லாமல் இது வந்து ஒரு ரிஜெக்ஷனாகவும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். அல்லது ரேர் கேஸாக மறுபடியும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போயிட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
இந்த இப்போ நான் போட்டிருக்கிற இந்த லெவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நமக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்து இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை கீழே உடச்சிட்டு வந்து கீழே வந்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13ஆம் தேதி நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து போயிடுச்சு. ஸோ கேப் அப் போனதுலேருந்து நமக்கு பெருசாக வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை, ஒரே இடத்துல ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தது, ஒரு கேப் அப் வந்து போயிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு வீக்லி அனாலிசிஸ் வீடியோவான்னு தெரியல, அல்லது அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இது நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ வந்து என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கிட்டு, அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்படி வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னாலும் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி மூவ் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 2 சினாரியோ நம்ம வந்து லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோலையா இல்லை இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பழைய வீடியோஸ் இருக்கும், போய் பார்த்துக்குங்க. வித்தின் ஒரு வீக்குள்ளே தான் வந்து விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன், வந்து பார்த்துக்குங்க. நமக்கு இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் நம்ம வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்து எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருது, அந்த 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து வருது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் நடந்தாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் வந்து ஆகும். அப் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துல நம்மளால் வந்து டைமிங் வந்து சொல்ல முடியாது. ஸோ அனாலிசிஸ் தான் நம்மளால் வந்து செய்ய முடியும். அனாலிசிஸ் வந்து செய்கிறோம், அந்த செய்யும் போது அது இன்ட்ராடேல நமக்கு வந்து கிடைக்கலாம், அல்லது வந்து ஒரு 2-3 நாளில் வந்து கிடைக்கலாம், 1 வீக்கில் வந்து கிடைக்கலாம். எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத யாராலையும் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. அப்படி வந்து கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நாம் தான் மார்க்கெட்டில் ராஜா. ஆனால் அப்படிலாம் வந்து மார்க்கெட்டை அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுறாது, நம்மளெல்லாம் போட்டு பார்த்துரும். ஸோ அடுத்தது 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் நேற்று வந்து எக்ஸ்பிளைன் வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுச்சு. மேபி நமக்கு வந்து நாளைக்கு ரியாக்ஷன் வந்து இதுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நேற்றே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-120 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, கேப் அப் வந்து நடந்திருக்கு. எவ்வளோ பாயிண்ட்டுக்கு, சேம் ஒரு 120 பாயிண்ட்டுக்கு வந்து கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ கேப் அப்லேயே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு உண்டான அந்த டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சை வந்து உடைச்சாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100-120 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அகெயின் ப்ரைஸ் வந்து 100 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த பக்கமும் வந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கியிருக்கு, டவுன் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 130 பக்கம் வந்து அந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக்காக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு, அகெயின் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஆகும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15-20 வருஷம் நான் வந்து இதில் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன்.
ஸோ எதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து இதில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மேனிப்புலேஷன் வந்து நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தாலே மேனிப்புலேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது, ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது. அப்படி கன்ஃபியூஷனாக அந்த ஸ்டேட்டில் வச்சா தான் அவங்க அந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வால்யூம் கிடைக்கும், நினச்ச மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட் அவங்களால வந்து எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ மற்றபடி இந்த மற்ற பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிலலாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது அப்படி தான் போக போகுது, இப்படி தான் போக போகுதுன்னு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஆனால் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கெஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த விஷயத்தை வச்சு நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அப் ட்ரெண்டு போக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கொஞ்சம் நேரம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது வந்து ஒரு சினாரியோவை நாம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இப்படி போகிற மாதிரி வந்து கொண்டு போவாங்க. இது வந்து ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட்டு இப்போ அப் ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது, டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து வச்சிடணும். இப்போ அப் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து பார்த்து வச்சிட்டோம், இப்போ டவுன் ட்ரெண்டுக்கும் நம்ம வந்து பார்க்க வைக்கணும். அப்போ இந்த லோவிலேருந்து கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு புல் பேக் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து கொண்டு போகலாம். இது எப்படி நடக்கும்? இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ் வந்து பண்ணணும். அப்போ நாளை மோஸ்ட்லி வந்து இப்படி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல சில விஷயங்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கணும். அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹையும் கட் பண்ண முடியல, இந்த லோவையும் கட் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கலாம், நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இப்படி வந்து சுற்றும் 24,280 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு 24,100 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு தேர்ட் சினாரியோ வந்து நாளைக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சினாரியோவை நம்ம வந்து அனலைசிஸ் வந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். அதில் ஈஸியாக இந்த ரேஞ்ச் நம்ம வந்து ஏற்கனவே அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டோம், இந்த ரேஞ்சில் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லெவலை வந்து டச் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்லேயும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, டவுன் ட்ரெண்ட்லேயும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 23,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,400 23,450 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 23,400 வந்து டச் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,350 சொல்லியிருந்தோம். அதையும் வந்து இன்றைக்கி வந்து நடத்த வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 24,150 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலையும் வந்து டச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக எல்லா விஷயங்களும் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி. அப்போ நாளை வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமியும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் மூவ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். குளோபல் நியூஸும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி குஜாலா வந்துடுவான், புல்லை எடுத்துக்கிட்டு புட்டு 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 அப்படின்ட்டு வந்துட்டேன்டா அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுவார். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,100 வந்து இருக்கலாம். 24,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000 23,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,300 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,400 24,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 56,600 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும், 56,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரெண்டுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆக்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப்பே ஆனாலும் மறுபடியும் ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே வந்து போகலை. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து உடச்சாலும் மறுபடியும் வந்து இந்த ப்ரைஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம கொடுக்குற அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த விஷயங்கள்.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 56,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55,800 வந்துருக்கலாம். 55,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,500, 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,600, 56,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து சேம் பேட்டர்னில் இன்றைக்கி வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸே வந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 78,300 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்பை போயிருந்தது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்ல ஒரு டவுன் சைடு. அதே மாதிரி 77,800 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இது வந்து கீழே இறங்குற மாதிரி இறக்குனாலும் மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 78,300 அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஸோ 76,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 72,200, 77,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 78,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே வந்து என்ன நடந்திருக்கு, கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போயிருக்கு. ஆனால் மிட் கேப் நிஃப்டி வந்து என்ன நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ முந்தைய நேத்தான் சரியாக ஞாபகம் இல்லை, ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தார். சம்திங் யாரோ ஒருத்தர் வந்து மிட் கேப் நிஃப்டி சம்திங் ஸ்மால் கேப் நிஃப்டி ஏதோ வந்து அப்ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு, அதனால் வந்து நிஃப்டி 50 போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அதாவது சொல்லியிருந்தார். இல்லை சார் அப்படி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிஃப்டி 50 இந்த சென்செக்ஸில் இந்த பேங்க் நிஃப்டியில் இருக்கிற அந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு. இந்த மிட் கேப் நிஃப்டி இந்த ஸ்மால் கேப்பில் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு. நிஃப்டி 50 மூவ் ஆகுது அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2x அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி தான் வந்து ஸ்மால் கேஃபு, மிட் கேஃப் இது எல்லாமே. ஸோ அதனால் வந்து இது எப்படி போகுதோ அதுவும் அப்படி போகும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள்லாம் வந்து இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நிறைய டைம் வந்து எடுக்கும். சரி அது வந்து விட்டுறலாம். ஆனால் மோஸ்ட்லி நிஃப்டி 50 இந்த மிட் கேப் நிஃப்டி இந்த ஸ்மால் கேப் நிஃப்டி எல்லாம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எடுத்துக்க வேணாம். அதில் வந்து நிறைய வந்து ட்ராபேக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு இன்னொரு இண்டெக்ஸை வந்து முடிவு வந்து எடுக்காதீங்க, அது வந்து தவறாக வந்து போகும். ஏன்னா அது இருக்கிற செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வேறு, இதில் இருக்கிறது அப்படிங்கிறது வேறு. இப்போ சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரலாக வந்து போகிற மாதிரியே வந்து இருக்கும். ஏன்னா அதில் ரெண்டுமே செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சேம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் வந்து இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இருக்கிற அந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் சென்செக்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் நிஃப்டி 50 இருக்கிற ஹை வெயிட் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதனால் வந்து இந்த மூணும் வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி வந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தோணும். ஆனால் மற்ற இடத்துல இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப்படி வந்து மூவ் ஆகாது. அது தான் தோண்டித்தனமாக வந்து நியூஸ் பேஸ்டாக வந்து மூவ் ஆகிட்ருக்கும். பயங்கர வைலண்ட்டான மூவெல்லாம் கொடுத்துட்ருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மிட் கேப் நிஃப்டி இந்த ஸ்மால் கேப் அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,780 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ஸாக. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 13,600 இருக்கலாம். 13,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,780 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850, 13,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.